தான் கட்சி நிர்வாகி முக்கிய நிர்வாகி பின்னாடி படம் வச்சிருக்கான் அப்படிலாம் பார்க்கல. அடுத்த நிமிஷங்களுக்கே இதான் நிலைமைனா நம்மலாம் அதிகாரிகள் பொதுவான ஆட்கள் அப்படின்னும் போது நம்மள அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இடமே இல்லை. ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஒன்று லஞ்சம் வாங்காம ஊழல் பண்ணாம அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ரெண்டாவது லஞ்சம் வாங்காம ஊழல் பண்ணாம அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். மூணாவது ஆப்ஷன் ஒன்று இருக்கு. வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டில் போய் உக்காண்டா புது ஆளுக்கு அந்த வேலை கிடைக்கும். சரி சரி. அதே மாதிரி அடுத்தபடி அந்த பழனி கோயில் அந்த விவகாரம் வந்துச்சுல்ல, இது பிளான்டு டெஃபமேஷன். அதாவது ஒரு அமைச்சர் மேலே ஒரு நெகட்டிவ் கொண்டு வரணும். ரெண்டு அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து நல்ல பேர் இருக்காங்க, எல்லா அமைச்சர்களுக்குமே இருக்கு. அதில் இப்போ ரெண்டு அமைச்சரை வந்து காலி பண்ணுறதுல பிளான் பண்ணியிருக்காங்கன்றது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கிரடாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கியோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லணும். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார், தமிழ்நாடு அரசு வந்து பிரத்யேகமாக இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எதிராக ஒரு நம்பரை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. உண்மையில வரவேற்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்களா? ஆமாம், அது ட்ரெண்டில் இருக்குது. அதுவும் வாட்ஸ்அப் இப்போ எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறதுனால இம்மிடியட்டாக நீ வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்னா ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி தேடி அது உள்ள கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும் எங்கே வச்சுருப்போன்னு தெரியாது, அதை சேவ் பண்ணி அதுக்கு தேடி நம்பரை கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இதெல்லாம் யோசிப்பாங்க. அது யார் எடுப்பான்னு தெரியாது, அது அங்கேருந்து என்ன ரியாக்ஷன் தெரியாது. அப்படின்றதுல இன்றைக்கி டெக்னாலஜி கைக்குள்ளே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் பண்ணுறதுக்குள்ளேயே இதை கொண்டு வந்தது வந்து பெரிய விஷயம். இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து டெக்னாலஜியை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏற்கனவே மருத்துவத்துறையில் அந்த ஓபி சீட்டுக்காக வாட்ஸ்அப்பில் பண்ணி அது செம்ம ஹிட்டு, நல்ல வருஷன், அந்த ரீச்சும் ஆயிருக்கு. ஸோ அதே பேட்டர்னில் இப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ஹிட்டு. இதை தொடர்ந்து நேற்று எனக்கு தெரிஞ்சு ரிப்பன் மாளிகையில் ஒரு 6 பேருக்கு வந்து கட்டம் கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஷன் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது அதிகாரிகளுக்குமே இது வந்து பாடம். நன்ற சம்பளம் மிக அதிகமாகவும் நல்லாவும் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி பல சலுகைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் மீறி இவங்களுக்கு இது தேவையான்றதை டிசைட் பண்ணிட்டு ஒரு ஊழல் இல்லாத, கரப்ஷன் இல்லாத எதிர்கால சன்னதியை உருவாக்குறதுக்கு இது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். பல அதிகாரிகள் வேறு வழியே இல்லாமல் கூட பண்ணவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் தயவு செஞ்சு மாறி இதெல்லாம் பண்ணுறது நிறுத்திட்டு ப்ராப்பராக மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு என்னமோ அதை வேற பாருங்கள் அப்படின்றது தான் இதோடைய வேண்டுகோள். இதனுடைய சீரியஸ்னஸ் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அரசு அதிகாரிகளுக்கு நேற்று ஈவினிங் ஒரு வீடியோ நைட் ரிலீஸ் ஆகுது. என்ன வீடியோ? ஒரு டிவிக்காவுடைய நிர்வாகி கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்டர் பணம் கொடுக்குற மாதிரி அந்த கொடுத்தவரத உடனடியாக ஆராய்ந்து அதனுடைய எல்லாத்தையும் செக் பண்ணி நேற்று ஈவினிங் அரெஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ தான் கட்சி நிர்வாகி முக்கிய நிர்வாகி பின்னாடி படம் வச்சிருக்கான் அப்படிலாம் பார்க்கல. அடுத்த நிமிஷங்களுக்கே இதான் நிலைமைனா நம்மலாம் அதிகாரிகள் பொதுவான ஆட்கள் அப்படின்னும் போது நம்மள அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஸோ ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஒன்று லஞ்சம் வாங்காம ஊழல் பண்ணாம அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ரெண்டாவது லஞ்சம் வாங்காம ஊழல் பண்ணாம அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். இதை தவிர ஆப்ஷன் இல்லை. மூணாவது ஆப்ஷன் ஒன்று இருக்கு. வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டில் போய் உக்காண்டா புது ஆளுக்கு அந்த வேலை கிடைக்கும். சார், நமக்கும் ஒரு கடமை இருக்குது சார். நம்ம நேயர்களுக்கு அந்த நம்பரையும் சொல்லிடலாம். நேயர்களே, யாராவது உங்கள்கிட்ட லஞ்சம் வாங்கினா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக சொல்லலாம். 9498180936 இதுதான் அந்த பிரத்யேகமான எண் சார். வாட்ஸ்அப் எல்லாருமே வந்து கரப்ஷன் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் போடுங்க அப்படின்னு, இல்லைன்னா வி ஸ்டாண்ட் ஃபார் சிஎம்ன்ற மாதிரி போட்டு சேவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் அந்த நேமை போட்டு நீங்கள் டக்குன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஓகே சார், நம்ம அடுத்தபடியாக ரொம்ப ட்ரெண்டாக இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பேசுவோமே. முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இல்ல திருமண விழாவில் குத்தாட்டம்லாம் போட்டு அந்த வீடியோ எவ்வளோ வைரலாக இருக்குது பார்த்தீங்களா? என்னப்பா அவங்க குத்தாட்டம் போடக்கூடாதுன்னு சொல்றியா? வீட்டு கல்யாணம் ஃபங்க்ஷனு, அதில் ஒரு நகை கடையே நடந்தது. அதுவும் சாங்கெல்லாம் சூப்பர், அருமையான சாங்கு. இதில் வேறு சினிமாக்காரங்க நம்ம ஆளுங்களும் சொல்லுவாங்க மற்றவங்களாம். ஆனால் அவங்க நல்ல சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவருடைய
மகன் வழி பேத்திக்கு கல்யாணம் ரொம்ப செந்தாமரை. பிரம்மாண்டமா நடந்தது. வேலூர்ல காட்பாடி கிட்ட. அந்த மாதிரி காலேஜ் இல்லையா சார்? அது விசாரிச்சது காலேஜ் இல்லையா? அவரோட காலேஜில் நடந்திருக்கு. அது காலேஜ். அது அவ்வளோ அதுதான் பெரிய ஆர்ச்சி. என்னடா அது மண்டபத்துக்குலாம் இவ்வளோ பெருசா பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்காங்க. சரி, நார்மலாவே இவங்க அந்த ஆர்ப்பாட்டம்லாம் பண்றவங்க தான். இப்போ அது இவங்களுக்கு எடுத்துக்காட்டு முந்தானத்து சிஎம் ஒரு ஆஃபீஸ் திறக்க போகும்போது கூட ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் போனாங்க. இவங்க பண்றாங்க. சரி, அவங்க இண்டிவிஜுவல்ஸ், ஓகேவா. ஆனால் 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அண்ணன் துரைமுருகனுக்கு இவ்வளோ சொத்துகள் இருந்ததா, எப்படி இருந்தாரு, ஒரு விவசாயி மகன் சொல்லி ஆளாளுக்கு சொல்லிக்கிறாங்கடா. அவங்க என்ன விவசாயம் பண்ண? நான் ஒன்று சொல்றேன், இவங்க எல்லாம் விவசாயம் பண்றாங்க, நான் இல்லைலாம் சொல்ல. 100 ஏக்கர் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் அதுக்காகலாம் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக இவங்க விவசாய மகன்லாம் இல்லை. இவங்க கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிறதுக்காக அந்த அக்ரிகல்ச்சர் சோர்ஸ்ல பணமாக பெறப்பட்டது. டெய்லி கணக்கு எழுதுவாங்க. வருமானத்தை இவ்வளவு வந்தது, இவ்வளவு காய்கறிகள் விற்றன், அது பொட்டல் காடா கூட இருக்கலாம். புரியுதா? அந்த மாதிரி சில விஷயம் பண்றது. இது இவங்க விவசாயி ஊரை ஏமாத்தின்னு இருப்பாங்க. நீயும் அதே சொல்லி கேட்காத, சரியா? ஸோ அது கிடையாது. அது சிஸ்டம் வேற. இவங்க காட்பாடியில் அவருக்கு என்னென்ன இருக்கு, காலேஜஸ் என்ன இருக்கு. நான் கேள்விப்பட்ட டிஆர் பாலுக்கு அப்புறம் கப்பல் வச்சிருக்கிற ஒருத்தர் இவர் தான் நினைக்கிறேன். அது யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் அது வேற ஏதாவது சொல்றேன். ஆனா அந்த நேரத்துல நான் விசாரிச்சதுக்கு அப்போ டிஆர் பாலுக்கு கப்பல் ஊருக்கே தெரிஞ்சு. அதே மாதிரி இவருக்கும் அவருக்கு ஒரு 4 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் மேல. இவருக்கு 1 2 ஏதோ இருக்கிறதா நான் கேள்வி. அது இல்லாம ஜெயலலிதா பீரியட்ல டாஸ்மாக் மாத்தினதுக்கு அப்புறம் அவங்க அந்த மிடாஸ் மாதிரி தொழிற்சாலைகள் வச்சு லிக்கர் டிஸ்லரிஸ் பண்ணாங்க இல்லையா. அந்த இது ஆட்சி மாற்றம் வந்த உடனே 2006ல் இவங்க டக்கு நிறைய ஃபேக்ட்ரிஸ் இவங்களும் ஓப்பன் பண்ணாங்க. அதில் நம்பாலும் ஒருத்தர். அதான் இவரு இல்லாத பிடபிள்யூடி திமுக ஆட்சி வந்தாலே பிடபிள்யூடி இவர்கள் எல்லாம் போவோம் இவர்கிட்ட. ஸோ அதனால ஏகப்பட்ட இது. ஓகே, அதான் இப்போ முதலமைச்சர் சொல்றதெல்லாம் 20%, 30%, 40 ஃபண்டுன்றது பிடபிள்யூடியில் யாருக்கு போவோம் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ரைட் சார். அதே கல்யாணத்தில் ஒருத்தர் கோல்டு செயின்லாம் போட்டு குத்தாட்டம் போட்டார் பார்த்தீங்களா? அது காட்பாடி ஒன்றிய குழு தலைவர். ஒன்றிய குழு தலைவர் அதான் சொல்ல வேல்முருகன் 15 கோடி மதிப்புள்ள தங்கம். எப்பா, அவர் மொத்த உடம்புல போட்டு அவர் இருந்ததா சொல்றாங்க. இவ்வளோ ஓப்பனா பண்றாங்கன்னா அக்கௌண்ட் ஏதாவது வச்சிருக்கலாம். இருந்தாலும் அப்படி நம்பி விட்டுற வேண்டாம். ஆராய்ச்சி பார்த்துக்கலாம். ஆராய்ச்சி பார்த்துட்டு அப்படி இருந்தா விட்டுட்டு போகலாம். அரசாங்க பதிவு பிரகாரம் ஒரு ஆண்மகன் 250 கிராம் தான் வச்சுக்க முடியும் லீகலா. ஆமா, அதாவது வித்தவுட் அக்கௌண்ட் பில்லிங். அதுக்கு மேல இருக்க எவ்வளவு தங்கம் வந்தாலும் நீ கணக்குல வரி கட்டி, அதாவது ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருந்தா உன்னுடைய வரி ஒரு 30 லட்ச ரூபாய்னா கட்டி மீதி இருக்க 70 லட்ச ரூபாய் அதை வாங்கினன்ற மாதிரி தான் உன் கணக்கு இருக்கணும். நீ அது கட்டாம அதை வாங்கின அப்படின்னா இருக்காது. அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்றேன். நல்லா இருந்தா சரி, உண்மையான கணக்காக இருந்தா விட்டுருவோம். இருந்தா என்ன மக்களுக்கு சேர வேண்டிய திமுக ஊழல் பண்ண மாட்டாங்க, நேர்மையா சம்பாதிச்சிருப்பாங்க. அது மக்களுக்கும் தெரியும். சரி, ஓகே, சொல்றேன், நான் அதை கேட்கறேன். சரி சார். அதே மாதிரி அடுத்தபடி அந்த பழனி கோயில் அந்த விவகாரம் வந்துச்சுல்ல, இந்த நில விவகாரம், அதுல பல பேர் அவதூறு பரப்புறாங்கன்ற அமைச்சர் குற்றச்சாட்டு கைது. நம்ம அன்னைக்கே பேசணும். ஆக்சுவலா டைம்ல வீடியோ பேச முடியல. அது இது 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 என்னுடைய ஒப்பீனியன். இது யாராவது இருந்தால் பண்ணட்டும், நான் இது பண்ணுறேன். இது பிளான்டு டெஃபமேஷன். அதாவது ஒரு அமைச்சர் மேலே ஒரு நெகட்டிவ் கொண்டு வரணும். 2 அமைச்சர்கள் இன்னைக்கு நல்ல பேர் இருக்காங்க. எல்லா அமைச்சர்களுக்குமே இருக்கு. அதில் இப்போ 2 அமைச்சரை காலி பண்ணுறதுல பிளான் பண்ணியிருக்காங்கன்றது தான் என்னுடைய கூற்று. ஒன்று பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், இன்னொன்று அறநிலையத்துறை அமைச்சர். ஏன் இதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த ரிஜிஸ்டர் பண்றாங்க இல்லையா, பண்ண இடத்துக்கு பல வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. இந்த ட்ரை பண்ணி கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்குறது, இந்த எலெக்ஷன் டைம்ல இதை பண்ணணுன்றதுக்கு தான் கோர்ட்ல போய் ஆர்டர்லாம் வாங்கியிருக்காங்க. ஒரு இதுல வாய்ப்பு இருந்தா செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இது செஞ்சு கொடுங்கன்னு கோர்ட்டும் ஆர்டர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இதை கரெக்டா ஒருத்தர் சேஞ்ச் ஆகும் போது இது அந்த பத்திரப்பதிவு புதுசா வந்திருக்காரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் தண்ணில விளக்கம் கொடுக்கிறாரு. ஆனா ஆராயாமல் அவர் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா இவ்வளவு பெரிய இடம்ன்றதுனால சப் ரெஜிஸ்டர் தெரியாம பண்ணன்னு சொல்றாரு. அப்படி அதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனாலும் ரெஜிஸ்டர் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா சொத்து பரிவர்த்தனை பண்ணும் போது பட்டா சிட்டா அடங்கல்களுடைய சரிபார்ப்பு பண்ணி அதுக்கு ஏற்கனவே அவங்க கிட்ட ஒரு தரவு புத்தகம் ஒன்று இருக்கும்.
அந்த சர்வே நம்பர்ஸ்க்கெல்லாம். அந்த புத்தகத்துல பின்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இந்த சர்வே நம்பர் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருக்கு, பதியக்கூடாது. அதாவது சிலதுக்கெல்லாம் தடை மனு போட்டிருப்பாங்க. இந்த சர்வே நம்பர்ல இருக்க இந்த சொத்தை யாருக்கும் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடை மனு கொடுப்பாங்க. அதை வந்து அங்க அதுல குறிப்பெடுத்து வச்சிருப்பாரு உள்ளர் ஆபீசர் கிளர்க்கு. அதை ரெஜிஸ்டர் எடுத்து சரி பார்க்கணும். இந்த சர்வே நம்பர்ல வேற ஏதாவது தடை மனு இருக்கா அப்படின்னா, இவங்க ஏற்கனவே அறநிலையத்துறை அதிகாரி கொடுத்திருந்த லெட்டர் மனு கொடுத்திருந்தாங்கன்னா அதுல நோட் பண்ணி வைப்பாங்க. அதை அவர் பார்த்து இருந்தாருன்னா இது என்னன்னு மொத்த டீடைல்ஸ் கேட்டிருப்பாரு. கேட்டிருந்தா இதை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் அதை பார்க்காம இதை பண்ணதுனால அவர் இந்த சஸ்பென்ஷன் அக்செப்டன்ஸா தான் நான் சொல்றேன். அவர் வேலையை அவர் சரியா பண்ணல அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, அதிகாரிகள் மாற்றப்பட்ட ஒரே நாட்கள் அன்னைக்கே அது நடக்குதுன்னா, தான் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள வரும் அன்னைக்கே ஒரு இவ்வளவு பெரிய விஷயத்த பண்றாங்க அப்படின்னா, ஒரு அலாட் ஆகலைன்னா ஒண்ணு அவருக்கு இடன் அஜெண்டா இருக்கணும், இல்லைன்னா லத்தாச்சிகா அவர் நடந்திருக்கணும். ரெண்டுமே தண்டனைக்கு உரிய செயல் தான். ஸோ அவருக்கு அந்த இது பண்றதுல எந்த மாற்றம் இல்லை. மூணாவது இன்னொரு விஷயம், இதுல பத்திரப்பதிவுத்துறையும் உள்ள மாட்டுது, அறநிலையத்துறையும் மாட்டுது. இப்படி எடுத்துட்டு வந்து ஒரு மினிஸ்டர்ஸ் மேல ஒரு அலிகேஷனை கிரியேட் பண்றாங்க. அது 2 வருஷமா பண்ண முடியாம இழுத்துட்டு இருக்க விஷயம் ஜஸ்ட் லைக் தட் இப்போ பண்ணி அதை தூக்கிட்டு வந்து அதாவது நடந்தது ஒரு நாள்னா அந்த ஒரே நாள்ல வெளியும் வந்திருக்கு. அதுல அமைச்சருடைய உறவினருன்னு பரப்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து நடந்து 1 மாசம் கழிச்சு, 2 வாரம் கழிச்சு, இல்ல 1 வாரம் கழிச்சு இப்படி வந்திருக்குன்னா கூட நம்ம அந்த விஷயத்த யோசிக்கலாம். ஆனா இது உடனே வெளியே வருது. உடனே வெளியே வரும்போது உடனே அமைச்சர் மேல அவதூறு போடுறாங்க, இதை இன்டர்லிங்க் பண்றாங்க. ஸோ யாரோ இதை ஏற்கனவே தெரிஞ்ச உள்ளூர் திமுக ஆதரவு அதிகாரியோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்கு, இவங்க மேல ஒரு நெகட்டிவை கிரியேட் பண்ணோம்னா இதை நம்ம தோண்டி விட்டா, ஏன்னா ஏப்ரல் மாசமே ஜட்மெண்ட் வந்து 1 வாரத்துக்குள்ள பண்ணணும்னாங்க. அது முடிஞ்சு டைம் பீரியட்லாம் முடிஞ்சுது. இது தூசி தட்டி இவங்களே திருப்பி உள்ள வர வச்சு இதை பண்ண வச்சு வாலண்டரியா அது அவங்களுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மாத்துறாங்க, புது ஆள் வர்றதை வச்சு இதை நம்ம பண்ணிடலான்ற வரைக்கும் டிசைட் பண்ணி இந்த மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் வந்து கீழே இருக்க நிர்வாகத்தை கேட்டிருக்கலாம், அதில் யாரோ ஒரு கருப்பாடு அவங்களுக்கு ஆதரவாக நடந்திருக்கலாம். ஸோ இப்போ சப் ரிஜிஸ்டார் மட்டும் இதில் உடந்த நிலை இல்லை, அது கீழே ஏதோ ஒன்று இருக்கணும். நான் ரிஜிஸ்டர் வந்து தப்பே பண்ணியிருக்க மாட்டாருன்றதை நான் நம்புறேன். அவருடைய இதர கோட்பாடில் நான் ஏற்றுக்கிறேன். அப்படி பண்ணலை அப்படின்னா அவர் மிஸ் பண்ணிட்டார், டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறதை தவறிட்டார். அதனால தான் அவருக்கு அந்த தண்டனை. ஆனால் அவர் இந்த விஷயத்தை யார் தனக்கு இன்சிஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க, இதை எப்படி பண்ணாங்கன்றோ அவங்கள எல்லாத்தையும் இதில் விசாரணை வரைக்குள்ள அவர் காமிச்சு கொடுத்து உள்ளே கொண்டு வந்து அவங்கள சஸ்பென்ஷன் பண்ண. ஏன்னா இந்த மாதிரி எல்லா ஆஃபீஸ்லையும் இருப்பாங்க. இது நடந்தாதான் அந்த பயம் வரும், வந்தாதான் அது சரி செய்யப்படும். இது ஒன்று. இதில் இன்னொரு இது பத்திரப்பதிவுத்துறைக்கு டார்கெட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ரிஜிஸ்டாரே வந்து உக்காந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது தவறு நடந்தது. இப்போ அவர் வந்து ஆஃப்லைனில் கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் வந்து இப்போ கம்பெனிங்கள்லாம் ப்ராப்பராக லீகல் அப்ரூவல் வாங்கி பில்டர்ஸோ இவங்கெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன்லாம், இவங்கெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு இது எங்கேருந்து வேணால் பண்ணிக்கலான்ற ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் இது ஆல்ரெடி திமுக கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாமல் இந்த ரிஜிஸ்டர்ஸ்க்கெல்லாம் தடை பண்ணி ஒரு போராட்டம் பண்ணி ஒரு பிரச்சனை பண்ணி இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதை அவர் ஸ்ட்ராங்காக இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆகஸ்ட் 17 லான்ச் பண்ணுறாரு. அதையும் இதை வச்சு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா இப்படி இது நடந்திருக்கு, இப்போ இது நடக்கிறதுனால நீ வேணா நான் இப்போ இன்னைக்கு வீடியோவில் பேசிட்டோம், யாராவது ஒன்று இதை மேற்கோள் காட்டி தடை மனுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு தடைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா நான் சொல்றது 100% கரெக்ட் அப்படின்றத டிசைட் பண்ணு. ஸோ மக்கள் பெனிஃபிஷியரி ஆகிற விஷயத்தை, ஏன்னா மக்கள் அங்கே வந்து அலைக்கழிச்சு அங்கே 5000 10,000 செலவு பண்ணணும். இப்போ இது எதுவுமே இல்லாமல் உள்ளூரில் இவங்க ஒரு சர்வீஸ் மாதிரி இப்போ இ சேவை மையம் மாதிரி இருக்கலாம். அது இல்லாமல் அந்தந்த துறை பில்டர்ஸ் அவங்க ஆஃபீஸ்லேயே அங்கே கூட வச்சுக்கலாம். நீ அங்கேயே சிஸ்டமில் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இதுவும் உன்னுடைய கேமராவும் பக்காவாக இருந்தால் நீ பண்ணலாம். டாக்குமெண்ட் அதில் நம்ம பாஸ்போர்ட் சேவை போயிருக்கா டாடா கன்சல்டிங்ல, நீ ஒரு டாக்குமெண்ட் சரியில்லைன்னா உடனே உன்னை அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு நீ போய் அதை சரி பண்ணிட்டு வந்தனா அடுத்த இதுலேயே நீ திருப்பி போகலாம். அந்த மாதிரி உன் டாக்குமெண்ட் சரியானா மட்டும்தான் அது ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகும். கிப்பெல்லாம் எதுவுமே வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டத்தையும் ஒரே டைம்ல கொலாப்ஸ் பண்றதுக்கான செயலாம் நான் பார்க்குறேன். இதை வந்து
உள்ளூர் இதை வந்து ஆராய்ந்து அமைச்சரும் இதுக்கான தக்க இதை வந்து விசாரிச்சு இதை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அரசியல் இருக்குன்றத எப்பவுமே அதுதான். நீ வந்து தனி ஒருவன் படம் பத்திரிக்கையா, ஒரு செயல் ஒரு 10ஆம் பக்கத்துக்கும் முதல் பக்கத்துக்குமான விஷயம் என்றைக்குமே பார்க்கணும். நீ பேப்பர் படிக்கும் போது பாரு, இன்னைக்கு ஒரு செய்தி இருக்கும், நம்ம அந்த வணிக துறை செய்தி சில இதெல்லாமே இருக்கும், இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அது வந்து இதுக்கு 100% இம்ப்ளிமெண்ட் ஆகும். ரைட் சார். ஆனால் இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க அதிகாரிகளோட ஆட்டம் தான் அதிகமாக இருக்கும். அதிகாரிகள் யார் ஆதரவுக்காக பண்ணுறாங்க அதையும் நம்ம பார்க்கணும். முன்னாள் அமைச்சர் அதுவும் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான சேகர் பாபு அவரை பற்றி தான் நம்ம பேசலாம். சிஎம்டிஏல பல குளறுபடிகள் பண்ணிட்டாரா சார்? இப்போ சிஎம்டிஏவே முடங்கி போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதுக்குமே நான் ஒரு டேட்டா சொல்கிறேன். திமுக அரசாங்கத்துக்கு மேலே ஏன் இந்த ஒரு பழி இவ்வளோ வருதுன்னா, திமுக முதலமைச்சர் இதை பண்ணது தவறு. முத்துசாமின்னு ஒரு நல்ல மினிஸ்டர். ஆக்சுவலாக நீ பார்த்தோன்னா அந்த திமுக அமைச்சர்களே 2 பேர் தான் பெஸ்ட்டு. ஒருத்தர் வந்து மதுரைக்காரு பிடிஆர், ரெண்டாவது வந்து முத்துசாமி தான் அமைச்சராக சிஎம்டி டிடிசிபி எல்லாத்துக்கும் அமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட பணமே வாங்கல அவர் தொடக்கத்தில். சரியா? அப்போ டிடிசிபியை விட்டுட்டாங்க. டிடிசிபிலையுமே அமைச்சருக்கு பதில் இங்க இருக்கிற இவங்க சார்பில், அதாவது சேகர் பாபு சார்பிலேருந்து ஒரு ஆட்கள் இருப்பார், அவர் வாங்க ஆரம்பிச்சிருவார். ஓகேவா? அவருக்கு ₹1 அவர் என்றைக்குமே வாங்குறது இல்லை. நான் அந்த ஒரு வருஷம் அவர் வந்த புதுசில் நான் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சதில் எனக்கு தெரியும். அதை வந்து மாற்றினாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு ஆளை போட்டு வசூல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வேற ஆள் பண்ணாங்க, அவர் வாங்கலை. அதே மாதிரி அதுக்காக அந்த சிஎம்டியில் வருமானம் அதிகமாக இருக்கிற துறையை அறநிலைத்துறை மட்டும் இருக்கிற சேகர் பாபு கையில் ஸ்பெஷலாக மாற்றி கொடுத்தாங்க. அங்கே தொடங்கினது இந்த டைவர்சிஃபிகேஷன் ஃபண்டு, பணம் கையாட, இந்த கதெல்லாம் இங்கே தான் தொடங்குச்சு. இப்போ சிஎம்டியோடைய வளர்ச்சிக்கு வர வேண்டிய நிதிகளை பல விஷயத்துக்கு மனம் மாற்றி விட்டதில் இவருடைய கைங்கரியம் அதிகம். இவருக்கு எதுக்கு அதான் அறநிலைத்துறைன்னு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துட்டாங்க, இல்லை சிஎம்டியாவில் கூடுதல் பொறுப்பு எதுக்கு? இதில் 3rd மாஸ்டர் பிளான்ன்றது போன அதிமுக பீரியட்லேயே ரெடி ஆகி இவங்க வந்தால் ரிலீஸ் பண்ணுவாங்க 5 வருஷம் இவங்க அதையும் ரிலீஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் அவர் வச்சுருந்ததுக்கு காரணம் இந்த சில அங்கே நடக்கிற டிரான்சாக்ஷனில் நடக்கிற வருமானங்கள் தான். இப்போ அதை இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதுவும் எனக்கு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். அதை போட்டாங்கன்னா பல விஷயங்களுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போகிற இடத்துல இருக்க ஏரியாலாம் வந்து கன்வர்ஷன்னா இன்னார்கிட்ட போகணும், கலெக்டர்கிட்ட போகணும், அமைச்சர்கிட்ட போகணும், அப்புறம் லோக்கலில் வரும்லாம் இருக்கும். அது இந்த டிவிஷனுக்குள்ளே வந்துடுச்சுன்னா அது போகணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்டட் லேண்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கீமை தடுத்து வச்சு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதை நீ போட்டிருந்தா 5 வருஷத்துக்கான இதில் இருக்க ஒரு பாதி வருமானம் போயிருக்கும். ஓகேவா? ஏன்னா நீ போய் அதை மாற்றத்துக்கு நீ போய் தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இதையும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நூக்கன் கார்னரில் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணியிருக்காங்க. இது போதாதுன்னு மாவட்ட அமைச்சராக வேற கணக்கு. புரியுதா? 2 பேர் இருப்பாங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு மாசு இருந்தார், சேகர் பாபு இருந்தார். ஸோ இவங்க அந்த மாவட்டத்தில் நடக்கிற நிகழ்ச்சி அது மேயர் இது ஆக்சுவலாக மேயராக அந்த மாசு தான் கண்ட்ரோலில் எடுத்து மேயர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். ஆனால் சேகர் பாபுக்கு தான் அந்த கண்ட்ரோல் போச்சு. இதுக்கு எல்லாமே இந்த சென்ட்ரலைஸ் பண்ணி இவங்க பண்ண விஷயத்த இந்த அரசாங்கம் டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கே பண்ண வேண்டியது. இதையே வருஷக்கணக்கில் ஆகும் போல இருக்கு, அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்று தான் டீசென்ட்ரலைஸ் பண்ணி இதை சரி பண்ணுற வேலையே பெரும் வேலையாக போயிட்டு இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு. ஓகே சார், நம்ம சேகர்பாபு பேசிகிட்டு இருக்கிறப்ப இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும்னு தோணுது. ஆம்ஸ்ட்ராங் இருக்கார்ல சார், பிஎஸ்பியோட முன்னாள் மாநில தலைவர், அவர் பற்றி அந்த சிபிஐ விசாரணை வேணான்ட்டு தமிழ்நாடு அரசு ஒரு அப்போ ஸ்டே வாங்கியிருந்தாங்க இந்த விசாரணைக்கு. இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்களா, அந்த ஸ்டேலாம் இல்லை, சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்ற மாதிரியும் மனு தாக்கல் பண்ண போகிறாங்க. இப்போது 2 விஷயமா, கரூர் சம்பவத்தை எடுத்துக்கோ. பண்ணும்போது இவங்க சிபிஐ கேட்டாங்க, இவங்களுக்கு கெட்ட பேர் ஆற மாதிரி தெரிஞ்சதுனால நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்தாங்க. கடைசி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, ஏன்னா இதை வச்சு அரசியலாக்கலாம், ஏதாவது அவங்க வந்து ஒரு சின்ன லீடு வச்சா பண்ணான்னு. ஆனால் அது நடக்கலை. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் இருக்கும் போது இதுக்கு சிபிஐ பண்ணியிருக்கணுன்றது ரியாலிட்டி. ஏன் பண்ணலை? ஓகே, இது எவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டுன்றதை தெரிஞ்சும் ஏன் பண்ணலை அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. உச்ச நீதிமன்றத்தை போய் ஸ்டே வாங்குற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ ஜென்ரலாக பண்ணுவாங்க தேவா. இது என்னென்னா, மாநில காவல்துறை மேலே அப்போ மரியாதை இல்லாமல் போயிடும், நாங்களே இது விசாரித்து செஞ்சுருவோம், வளைச்சிருவோம் அப்படின்றதெல்லாம் பண்ணுறது நேச்சுரலாக எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுற விஷயந்தான். ஆனால் நீங்கள் முக்கியமான இன்சிடெண்ட்டுக்கு நீங்கள் இதை பண்ண வேண்டிய அவசியம்
இல்லை. இப்போ ஆம்ஸ்டாங் மாதிரியான இடத்துல நம்ம அரசாங்கம் இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நம்ம கிட்ட தவறு இல்லைன்னா இதை நம்ம சிபிஐல கொடுக்கறதுல எந்த தவறுமே இல்லை. ரொம்ப நாள் டிலே பண்ணி இதை வந்து அதனுடைய இதெல்லாம் நீத்து போக வச்சு அதுக்கப்புறம் அதை பண்றதில்ல. இப்போ அதுதான் இந்த அரசு வந்த உடனே இப்போ எப்படியாவது இதை வந்து வாபஸ் வாங்கி சிபிஐ இதுக்கு தொடரட்டும்னு சொல்றாங்க. அது தொடர்ந்தா பல விஷயங்கள் வரும். ஏன்னா இதுவாது அட்லீஸ்ட் 1.5 வருஷம் தான் ஆகுது. கொடநாடெல்லாம் 10 வருஷம் ஆகுது. சீக்கிரம் அதுக்கு எப்போ விடிவு காலம் வரப்போகுதுன்னு தெரியல. அது சீக்கிரமா ஏதாவது தூசி கீசி தட்டி பண்ண. ஏற்கனவே நம்ம இந்த ஆம்ஸ்டாங் கேஸை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வந்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வரும்னு. முதல்ல இதை வந்து இது தொடங்கியிருக்காங்க. மற்றதெல்லாம் கூட விரைவில் வரும். இதுக்கு பின்னாடி வேற யாரும் டார்கெட் பண்ற மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா? அப்படி பார்க்கலாம். நம்ம டார்கெட் அதை பற்றிலே இப்போ சோயர்லி இப்போ அதை நம்ம பேசணும். சிபிஐ போதில் விசாரிச்சுட்டு தானா வரும். நம்ம பண்ணாங்கன்னா அரசாங்கம் பழிவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தான் எதுவும் பண்ணலையே, சிபிஐ தானே பண்ணுறாங்க. பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரியும் யார் என்னன்னு. சரி, அடுத்தபடியாக உதயநிதியை வந்து ஏற்கனவே பல சீனியர்ஸ் வந்து தவறாக வழி நடத்துகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு கனிமொழியை வந்து பொதுச் செயலாளர் ஆக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அறிவாலய வட்டாரத்தில் பேசப்படுது. நல்ல விஷயம் தான் அவங்க கையால் பொறுத்த வரைக்கும். ஆனால் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்றது தான். நீங்கள் இதை ஒழுங்காக போய் பண்ணால் ஓரங்கட்டி உங்கள் பையன் பவருக்கு வேணும்னு தங்கச்சி ஓரங்கட்டி வச்சிங்க. அவங்க எதிர்பார்த்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி துணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன். அந்த டைம் ரொம்ப இழுத்து பண்ண பொருளாளர் கொடுத்தாங்க எதிர்பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க துணை பொதுச் செயலாளர் டம்மி பதவி தானே சார். அதான் அது நம்ம ஏற்கனவே அந்த வீடியோல பேசியிருக்கோம். ஸோ இப்படி பண்றாங்க. இது என்ன அவங்களுக்கு பலன் கொடுக்க போகுது? அந்த சமூக மக்கள் இப்ப திருநெல்வேலி இந்த பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் வந்து அதுல வந்து நிறைய விஜய் அவர்களுக்கு டிவிகே முதலமைச்சருக்கு சப்போர்ட் இருக்குன்றதுனால இவங்க அதை ஹைலைட் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதை எந்த அளவுக்கு இது ரியாக்ட் ஆகுது. சரி, பழைய ஆட்களை நீங்க கவர் பண்ண முடியாது, இல்லை இளைஞர்களை வந்து உங்களால கவர் பண்ண முடியாதுன்றது என்னுடைய இது. இப்பெல்லாம் பல ஜாதி அமைப்புகளை கலைச்சிட்டு கட்சியில இணைக்கிற ரேஞ்சுக்கு போறாங்க. இப்ப இந்த ஜாதி அமைப்புகள்லாம் பல டிசால்வ் ஆயிட்டு போகுது. நல்ல விஷயம் அப்படின்றத நான் பாக்குறேன். அது ஒரு நல்ல விஷயமா தான் நானும் பாக்குறேன். கவர்மெண்ட் ஒரு நல்ல வழியில போகுது. அதுக்கு எல்லாரும் நல்ல வழியை சப்போர்ட் பண்றாங்கன்றத நம்ம ஆக்சுவலா சார் நம்ம இப்ப கனிமொழி அவர்கள் வந்து உள்ள கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமே சபரீசன் சொல்றாங்க சார். அவரு நாளைக்கு அப்பராண்ட் எடுத்துட்டாருன்னா உதயநிதிக்கு பிரச்சனை வரும்னு அவங்க யோசிக்கிறாங்களா? சரி, அப்ப கனிமொழி மேடம் எடுக்க மாட்டாங்களாமா? அவங்க நம்பிக்கை, அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க கட்சி பிரச்சனைப்பா. நம்ம அதை கமெண்ட் பண்ணி அவங்க நல்லா இருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்? மக்கள் நலன் செய்யற கட்சியா இருந்துச்சுன்னா ஐயோ அந்த கட்சி அழிஞ்சிடக்கூடாது, நல்லா இருக்கணும்னு நம்ம ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்து சரி பண்ணலாம். சொல்றத இப்ப ஐடியா கொடுக்கறது அவங்களுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? நம்ம அதை விட்டுற நம்ம நல்ல மக்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு செய்கிற நல்ல விஷயங்கள் இருக்க ஆட்சிக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம், சப்போர்ட் பண்ணுவோம். சரி, ஃப்ளாஸ் இருந்தாலும் அந்த ஃப்ளாஸை சரியா கொண்டு போய் சேர்த்தோம்னா அவங்க அதை சரி பண்றாங்கன்றதே நம்ம கண்குளிர பார்த்துருக்கோம். நம்ம எவ்வளவு விஷயம் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், எவ்வளோ பார்த்த மாதிரி இருக்கு. அதை நம்ம அதை பார்ப்போம். அதை விட்டுட்டு இவங்க பின்னாடி போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுலாம். சார் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொருத்தரை பற்றி பேசலாம்னா தப்பாயிரும். அதாவது சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் வேற கட்சிக்கு போகிறாங்களாம். யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? யார்? முனுசாமி, உதயகுமார், நம்ம எடப்பாடி. இப்போ அதாவது இவங்க 2 பேர்லாம் பேசி பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விட்டா நம்மளுக்கு இடம் இல்லை போலகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இவர் எப்பேற்பட்டவர்னா அவனுக்கு ஒரு சிம்பிள் சொல்கிறேன். கோவிட் டைமில் விஜயபாஸ்கர் வந்து இறங்கி களத்தில் இறங்கி பேசினார்ல, அப்போ அவர் மாஸ் ஹீரோ மாதிரி பேர் எடுத்துட்டார். ஓகேவா? ஒரு 10 நாள் டெய்லி இது இப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பண்ணி அவருக்கு ஒரு பேர் வந்த உடனே இவர்கிட்ட இருந்து ஒரு ஆர்டர், நீங்க இனிமேல் இன்டர்வியூ கொடுக்கூடாது அப்படின்னோடனே அந்த பீலா ராஜேஷ் இப்ப இறந்துட்டாங்க. ஆமா, அவங்கள வந்து பேட்டி கொடுக்க வச்சாங்க. ஓகேவா? ஆமா. அதுக்கப்புறம் இவர் நடுநடுல கொஞ்சம் வந்து கொடுத்து இவர் சரி பண்ண, அதுக்கு ஒரு மொத்த ஸ்கோர் எடுக்கிறதுக்கு தான் 10ஆம் கிளாஸ் ஃப்ரீ பாஸ்ன்னாரு. ஓகேவா? இப்படி எல்லாம் பண்ணவர் தான். ஸோ நானும் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பேசி பெரிய ஆள் ஆகிறான்னு உடனே ஐயோ நீங்களாம் பெரிய ஆள் ஆகக்கூடாது, நான் தான் ஆகிறேன்னு சொல்லிட்டு வந்து மேடையில பேசுறாரு. நீ திருப்பி சொல்ற, நீ மட்டும்தான் அவர் பேசினாரு கொண்டாந்து எடுத்து டைட்டில் பேசினுக்கிற. ஒருத்தன நியூஸ்ல கூட போடுறது இல்லை பெருசா. நீ தேவையில்லாம பேசி பெருசாக்காத, விடு அவரை. ஓகே, அப்படியே போட்டு போவோம். பல விஷயங்கள் பேசுவோம் சார். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.